வெல்கம் டு யோகாம்பாஸ். வாட்ஸ்அப் ஸ்டோர் எங்களோடது எப்படி நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும், அதுலேருந்து நீங்கள் எப்படி ஆர்டர் பண்ணலாம் அப்படின்ற விளக்கங்கள் தொடர்ந்து வர வீடியோவில் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் 7358118199, இன்னொரு நம்பர் 8454878199. இது ரெண்டையும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் யோகாம்பால் ஷாப் அப்படின்னு சேவ் பண்ணிட்டு வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் கேட்லாகை பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை ஆட் டு த கார்ட் கொண்டு வந்துட்டு அதை நீங்கள் வந்துட்டு யோகாம்பாஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அந்த திங்ஸ்லாம் நாங்கள் அனுப்பி வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம். ப்ளஸ் அதில் என்னெல்லாம் அவைலபிள் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் 2 பேக்கெட் 3 பேக்கெட் எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். தேங்க்யூ. வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி இன்னொரு ஒன் பார்ட் இது தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இது, எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு இது. காஷ்மீரி புலாவ் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன இது பண்ணணும்னா வெறும் ரைத்தா மட்டும் இருந்தாலே போதும், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த காஷ்மீரி புலாவில் வந்து நம்ம பைனாப்பிள் ஆட் பண்ணுவோம், பன்னீர் ஆட் பண்ணுவோம், மாதுளம்பழம் ஆட் பண்ணுவோம். ஸோ பழங்கள்லாமும் இருக்கும், கேரட் இருக்கும், பீன்ஸ் இருக்கும். ஸோ எல்லா இதுவுமே இருக்கிறதுனால இது வந்து ஒரு ஃபுல் மீலாக இருக்கும். அட் த சேம் டைம் நன்னாவும் இருக்கும். நட்ஸ் எல்லாமும் யூஸ் பண்ணுவோம், பாதாம் யூஸ் பண்ணுவோம், முந்திரி பருப்பு யூஸ் பண்ணுவோம், கிஸ்மிஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி நட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறதுனால இது ரொம்ப ரொம்ப நல்லா ரிச்சாக ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதெல்லாம் ஒன் பார்ட்டில் நீங்கள் பண்ணிட்டு போயிடலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் இது என்னென்னு கேட்டேன்னா எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். இதில் ஒரு நல்ல பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸாக எடுத்து வச்சுக்கோங்க. இதை நல்லா பொரிச்சு எடுத்துக்கணும். இது நல்லா அந்த எண்ணெயில் அப்படியே பொரியணும். நல்லா கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஆகும். இந்த மாதிரி நல்லா பொறுமையாக இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துட்டுருங்க. காஷ்மீரி புலாவுக்கு எடுத்த ஒரு இதுவே இந்த மாதிரி வெங்காயத்தை நல்லா இது பண்ணி எடுக்கிறது. ரெண்டாவது வந்துட்டு கொஞ்சமாக குங்குமப்பூ, அதை நீங்கள் வந்து பாலில் கரைச்சி விடுறது. இது 2 தான் அதோட மெயின் ஃப்ளேவர் ஃபுல்லாகவே இருக்கும். அண்ட் நம்ம மேலே வந்து ஆப்பிள், பைனாப்பிள், பொமக்ரேனேட் இதெல்லாம் போடுறதெல்லாமும் அதோட ஒரு ரிச்னஸ் கொடுக்கும். அதேமாதிரி நான் வந்து பாதாம், முந்திரி, கிஸ்மிஸ் 3ம் போடுறேன். தேவைப்பட்டவா போடுங்க, இருக்கிறவா போடுங்க, இல்லாதவா வெறுமை முந்திரி திராட்சை மட்டும் வறுத்து போட்டேன்னா கூட போடும். ஸோ இது பொரிக்கிறதுக்கு நான் எவ்வளோ எண்ணெய் விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்டே விட்டுருந்தேன். நல்ல ஒரு பெரிய வெங்காயம் இது. ஆல்மோஸ்ட் இது நல்லா பொரிச்சாச்சு பாருங்க. இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சதும் எடுத்துடலாம். இந்த மாதிரி பொரிச்சு எடுத்து வச்சுட்டோம். நல்லா ஆறட்டும். நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விடலாம். எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன். ஒரு 3 ஏலக்காய், பட்டை, ஜாவித்ரி, அன்னாசி மொக்கு, கிராம்பு, மிளகும் போடுறேன். இது பார்த்தீங்கன்னா நல்லா இதாகும், அப்படியே ஆறின அப்புறம் கிறிஸ்பி ஆகிடும். இது கூடவே கேரட், பீன்ஸ், பட்டாணி. இது வந்து 1 கப் பாஸ்மதி ரைஸு. இதை ஊற வச்சு வச்சுருந்தேன். எவ்வளோ நாள் ஊற வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 20 மினிட்ஸ் டு 25 மினிட்ஸ்க்கு மேலே வேண்டாம். ரொம்ப நாள் ஊற வச்சோன்னா நம்ம கலரத்தே உடஞ்சி போயிடும். இது கொஞ்சம் குங்குமம், நான் 1 டீஸ்பூன் கிட்ட தான் போடுறேன். ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் திதிச்சுன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். தண்ணி வந்து இந்த கப்பால் 2 கப் விடும். ஏன்னா இதால் 1 கப் அரிசி எடுத்துட்டோம். ஸோ இதால் 2 கப் தண்ணி விட்டுருக்கேன். ஸோ இதுக்கு காரம் என்னன்னு கேட்டீங்கன்னா வெறும் மிளகு பொடி ஜஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் போடுங்க. போடும் அப்படியே மூடி போட்டு வேக விட்டுருலாம். நல்லா இது ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளே ஆகிடும். ரெடியானதும் பார்க்கலாம். நம்ம காஷ்மீரி புலாவ் தயாராகிடுது. அதுக்கான இது வந்து வறுத்துக்கலாம். திராட்சைப்பழம், பாதாம் பருப்பு, முந்திரி, இந்த நெய்லேயே ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு போடுறேன். ஷாஹி ஜீரா, இது
ஆப்ஷனல். இருக்கிறவா கண்டிப்பாக போடுங்க, இது வாசனையாக இருக்கும் அதில் போடுறச்சு. ஷாஹி ஜீரா ஒரு 1/4 டீஸ்பூன். நல்லா 1 ஸ்பூன் நல்லா நெய் விட்டு இதை வறுத்துருங்க. வறுத்துட்டு அதில் ஆட் பண்ணிடலாம். மாதுளம்பழம், பைனாப்பிள், பன்னீர் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா திராட்சைப்பழம்லாம் நல்லா பபுள் ஆகிடுது. அப்படியே இதை இறக்கி வச்சுக்கலாம். பிரமாதமாக ரெடி ஆகிடுது. இதில் இந்த ஆனியன் எல்லாம் போட்டுடலாம். பன்னீர், மாதுளம்பழம், பைனாப்பிள், இல்லை ஆப்பிள் கிடைக்கிறவோ ஆப்பிளும் போடலாம். ப்ளஸ் இந்த நட்ஸ் எல்லாம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா தெரியுறதா உங்களுக்கு ஒரு 20 மினிட்ஸ் இந்த மாதிரி மூடி வச்சு எழுதினாலே போலன்னு ஜோலாக ரெடி ஆகிடுது. நல்ல ஜோராக ரெடி ஆகிடும். எப்படி போலன்னு இருக்கு, நல்ல வாசனையாக இருக்குது. ஜோரான காஷ்மீரி புலாவ் தயார். நிச்சயமாக எல்லாருக்குமே பிடிக்கும். நல்ல ஒரு திதிப்பு புளிப்பு எல்லாமே இருக்கும். அட் த சேம் டைம் மிளகு பொடி தான் போட்டிருக்கோம். காரத்துக்கு ரொம்ப காரமாகவும் இருக்காது, மைல்டு காரமாக இருக்கும். கண்டிப்பாக குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிடுவா. ஏன்னா இந்த ஹாலிடேஸில் அவளுக்கு என்ன பண்ணி தரதுன்னு தான் நமக்கு பிரச்சனையாகவே இருக்கும். அதனால் இதெல்லாம் 1 பாட்டில் ஆகிடும், சீக்கிரமாகவும் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ இது நான் இந்த மாதிரி ஓப்பன் பாட்டில் வச்சுருக்கேன். நீங்கள் குக்கரில் வச்சு பண்ணிக்கிறேன்னாலும் பண்ணிக்கோங்க. குக்கரில் வைக்கிறதே 1:2 தண்ணி வைக்காதீங்க. 1க்கு 1.25 தண்ணி வைங்க போகிறோம். 2 விசில் ரெடி ஆகிடும். ஸோ இது ரெடி ஆகிடுது. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.